தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏஐ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிற எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் வந்து சாதாரணமா ஒரு எபிசோட் இல்லாம அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை எதிர்பார்ப்போ இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு. குறிப்பா சக்தியை சுற்றி நடக்கிற தேடுதல் வேட்டை ஒரு பக்கம் வேகம் எடுத்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ராவணன் தன்னோட திட்டத்தை எந்த நிலையிலையும் கைவிடக்கூடாதுன்னு முடிவெடுத்து அடுத்த கட்டத்துக்கு போறாரு. இதுக்கிடையே சக்தி எங்க இருக்காரு? அவரு யார கண்டுபிடிக்க போறாங்க? அவர் எங்கிருந்து தப்பிக்க போறாரு? இல்ல எதிரிகளிடம் சிக்க போறாரா? என்பதுதான் இப்ப மிகப்பெரிய கேள்வியா மாறியிருக்கு. அதனால இன்னைக்கு நடந்து மு ம் நடந்த முக்கியமான சம்பவங்கள மட்டும் சொல்லிட்டு போக, அந்த காட்சிக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த என்னன்னு ஒவ்வொரு கேரக்டரா என்னன்னு பார்க்கலாம். இந்த சம்பவம் அடுத்த கதைய எந்த பக்கம் கொண்டு போகுது என்பத நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நேரா இப்ப கதைக்குள்ள போலாம். நம்ம முதல்ல லட்சுமணன் பக்கம் வரலாம். சக்திய கண்டுபிடிக்கணும்னு ஏற்கனவே சில ஆட்கள காட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த ஆட்களோட முக்கியமான வேலை என்னன்னா, சக்தி எங்க ஒளிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு மட்டும் காட்டுக்குள்ள ஒரு இடத்த விடாம தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க சக்திய தேடிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் லட்சுமணன் பொறுமை இல்லாம போயிடுது. உடனே அந்த ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி சக்திய கண்டுபிடிக்க ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு கேட்டுப்பாரு. அதுக்கு அவங்க, "நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். சக்தி இந்த சுற்றுவட்ட பாதைக்குள்ள எங்கேயாவது இருக்கணும். அவ்வளவு சீக்கிரம் அவன் தப்பிச்சு போயிட முடியாது. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடணும்னு" நம்பிக்கையா பதில் சொல்றாங்க. ஆனா இந்த பதில் லட்சுமணனுக்கு மட்டும் போதல. ஏன்னா மேல இருந்து ராவணன் குடுக்குற அழுத்தம் வேற. இதனால சீக்கிரமா தேடணும். உடனடியா முடிவு வேணும் என்பதுதான் லட்சுமணனோட மனநிலையா இருக்கு. நண்பர்கள், உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் செஞ்சுக்கோங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகவும் பிடிச்சது என்றால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். இதற்கிடையே சக்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு என்பதை காட்டுறாங்க. எதிரிகள் எல்லாம் காட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்க சக்தி அவங்களுக்கு தான் தெரியாம ரொம்ப கவனமா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா, அவர் நிலைமை எவ்வளவு சிரமமா இருக்குன்னு புரியும். மேலும் ஒரு டென்ட் மாதிரி அமைப்பு, அதுக்கு கீழ வரக்கூடிய படிக்கட்டு மாதிரி அமைப்பு, அத சுற்றி காட்டு பகுதிகள் அந்த இடத்த ஒரு பாதுகாப்பான மறைவிடமா பயன்படுத்திட்டு சக்தி அங்கிருந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இருக்காரு. எதிரிகள் எந்த திசையிலிருந்து வராங்க, யாரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க, எப்ப கீழ இறங்கலாம், எப்ப மறுபடியும் மேல போகலாம் என்பது எல்லாத்தையும் கண்காணிக்க வேண்டிய நிலையில அந்த சக்தி ஓடிக்கிட்டு இருக்காரு. சரியான நேரத்துக்கு காத்துட்டு இருக்காரு. அவருக்கு அது ஒரு சின்ன தவறு நடந்தாலும் போதும், கீழே இருக்கிற ஆட்கள் உடனே அவர பார்த்துருவாங்க. சக்தி அங்கிருந்து கீழ இறங்கி சுற்றுவட்ட பாதைக்குள்ள கீழ கவனமான காட்சிகள் இன்னும் வெளியே வந்து பார்க்கும்போது, எதிரிகள் அந்த பகுதியில் இருக்காங்களா, இல்ல வேறு பக்கம் போயிருக்காங்களா என்பதை கவனிக்கிறாரு. எந்த சத்தமும் வரக்கூடாது, யாருக்கும் தன்னோட இருப்பிடம் தெரியக்கூடாது அப்படி என்பதுல முக்கியமா, ஒரு பக்கம் அவர தேடி பல பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு போகணும் தெளிவான வழியும் இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் எவ்வளவு நிதானமா யோசிக்கணுமோ, அதத்தான் சக்தி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. அவர் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தா, அதுவே அவருக்கு பெரிய ஆபத்தா மாறும். அதனால சக்தி இப்போ எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் கதையில முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகுது. அதே நேரத்துல லட்சுமணனுக்கும் ராவணனுக்கும் நடந்த பேச்சு இந்த எபிசோட்ல முக்கியமான பகுதியா மாறுது. ராவணன் நேரடியா லட்சுமணனுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது நல்ல தகவல் கிடைச்சதுன்னா கேட்கிறாரு. லட்சுமணன் உடனே ஆட்கள் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா சக்திய கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. ஆனா ராவணனுக்கு அந்த பதில் பிடிக்கவே இல்ல. தேடிக்கிட்டு இருக்காங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு ஆன்ஸர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தேங்க் யூ.